بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌலவி பிஜே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக இந்த மறுப்புத்தோடு என்ன செய்கிறது போய்கொண்டிருக்கிறது. இதில் ஆரம்பமாக நாம் எடுத்து வைத்த இந்த முதலாவது இப்போ ஒரு நீண்ட பதிலுக்கு மேலே பதில் வந்துட்டதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன அவருக்கு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான, அதாவது நீங்கள் பயன்படுத்திய அந்த குற்றச்சாட்டுகள் பாரதூரமானவை. அந்த வார்த்தை பிரயோகங்கள் அகீதால பாதிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, பாவித்திருக்கிறீர்கள். அவைகளை நீங்கள் தௌபா செய்து மீள வேண்டும், அது தவறானது என்பதையும், இதற்கு அடிப்படையாக இருந்த செய்திகளும் என்ன பலகீனமானவைகள் என்பதை ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கமாக இன்னொரு உரையிலிருந்து எடுத்து அவருடைய அந்த வீடியோவோடு சேர்த்து என்ன செய்கிறது, பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு மறுப்பாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த அறிவிப்புகள் என்னது பார்வையில் சரியாக இருந்தாலும் சரி, நான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது, அதுபோல் வசைப்பாடி இருக்கக்கூடாது, ஏசி இருக்கக்கூடாது, திட்டி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தாரண்டா அடுத்த பிரச்சனை எங்களுக்கு லேசாக இருந்திருக்கும். இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்ற பகுதிகளில் போயிருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் சொன்னதெல்லாம் சரிதான், நான் என்னது அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடயத்தில் சொன்னது சரிதான். அதுபோல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது உத்தமர் போல் என்ன செஞ்சார், நடித்தார் என்ற அமைப்பில் சொன்ன வார்த்தை சரிதான். அதே போல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இழிந்தவராக்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டது சரிதான். திட்டம் போட்டு என்ன செஞ்சார், அந்த கொலைக்கு, உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலைக்கு முழு காரணமாக அமைஞ்சார். திட்டம் போட்டு அவரை கொலை செய்தார், அதை பார்த்து கொண்டிருந்தார், அப்படி சொன்னது சரிதான். கடுகளவு கூட உள்ளத்தில் என்ன இரக்கமற்றவராக அவர் இருந்தார், அப்படி என்று சொன்னது சரிதான் என்று என்ன செய்கிறாரு, அதை அப்படியே மறுவாதமாக என்ன செஞ்சார், வைத்தார். இன்னும் ஒரு படி மேலே போய் அலி ரதியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தே இல்லைன்ட்டார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்தே இல்லைன்னுட்டார். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத் இல்லை என்று சொல்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்து தான் அப்படி என்று சொல்லி மிக அழுத்தமாக என்ன செஞ்சுருந்தார், பேசியிருந்தார். அதுக்கான ஆதாரங்கள்லாம் சொல்லி பேசியிருந்தார். அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் ஏன் சொன்னீங்கன்னு கேட்ட ஒரே காரணமாக, வேஷம் போடக்கூடியவர்னா அவர் அஹ்லுல் பைத் இல்லை, அஹ்லுல் பைத் போர்வையை போத்திக்கொண்டு இந்த வேலையை என்ன செஞ்சுக்கிறாரு, பண்ணிக்கிறாரு அப்படி என்று சொல்லி என்ன செய்தார், அந்த திருப்பி ஒரு படி மேலாக அவர் போனார். ஸோ இது ஒரு அகீதால பாதிக்கக்கூடிய அம்சம். இந்த மறுப்புக்களை சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் மௌலை பிஜே அவர்கள் தெரியாமல், ஆத்திரத்தில், கோபத்தில் அல்லது அறிவிப்புக்களை அடிப்படையாக அந்த நேரத்தில் உணர்வால் பேசலை. அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தை அவருடைய அகீதா அதுதான். அலி ரதியல்லாஹுடைய விஷயத்தில் அவருடைய அகீதா என்ன என்றால், அஹ்லுல் பைத் வேஷம் போட்டு என்ன நடிக்கக்கூடியவர். அதே போல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு கொலைக்கும் அவர் என்ன காரணமானவர் என்பது தான் அவரது அகீதா. அப்படி என்றது அவர் என்ன செஞ்சிட்டார், மிச்சம் தெளிவாக இதில் என்ன செஞ்சார், சொல்லிட்டார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த ஷியாக்கள் யாரோ தான் இந்த ஹதீஸுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற ஷியாக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த அறிவிப்பு இருப்பதனால் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு உண்டு, அவர் அடிக்கடி வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவைகள்லாம் என்ன செய்கிறோம், நம்ம எடுத்து காட்டுறோம். அதோடு அவர் பதில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டில் நான் சொன்னதெல்லாம் உண்மை தான், அவர் அந்த மாதிரி ஒரு இரக்கமற்றவராக தான் செயல்பட்டார், அவர் வேஷதாரியாக தான் என்ன செஞ்சார், இருந்தார் அப்படி என்று அலி ரதியல்லாஹு அவர்கள் மீது அந்த அவதூறுகள் என்ன செஞ்சார், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்ற மாதிரி பேசி, முடிந்தால் அறிவிப்புகளுக்கு பதில் சொல்லி என்ன செய்ய பேசுங்க என்று சொல்லி முதல் மறுப்பை என்ன செஞ்சால் சின்ன ஒரு 10-15 நிமிடங்களாக வெளியிட்டார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, முதலாவது ஒரு பகுதியை அவருடைய வார்த்தையிலேருந்து எடுத்து மறுப்பாக என்ன செய்கிறோம், சொல்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அறிவிப்பில் வரக்கூடிய ஹிஷாம் பின் அம்மார், இந்த பெரிய சயீத் இப்னு முஸையிபுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஹிஷாம் பின் அம்மார், அது ஒரு 2-3 பக்க அறிவிப்பு. அந்த அறிவிப்பு டோட்டலாக என்ன, அதாவது நபித்தோழர்களை, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னும் பலரை டெமேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு, அதில் சில ப்ளஸ்ஸான பாசிட்டிவான பார்க்க முடிந்த பகுதிகள் உண்டு தான், ஆனால் முக்கால்வாசி டெமேஜ் பண்ணக்கூடிய பகுதிகளாகவே அந்த அறிவிப்பு என்ன செய்து இருக்குது. அந்த முழு அறிவிப்பும் அப்படி என்ன செய்து இருக்குது. இதில் வரக்கூடிய ஹிஷாம் பின் அம்மார் சம்பந்தமாக நீங்கள் இப்படி விமர்சிச்சிக்கிறீங்களே என்று சொல்லி
ஒரு விஷயத்தை அவருக்கு பதிவு செய்கிறோம். அது என்னென்னா சஹீஹுல் புகாரியில் ஒரு அறிவிப்பு வருகிறது, இந்த இசைக்கருவிகள் ஹராம் என்று சொல்லி அந்த செய்தியை மௌலவி பிஜே அவங்க என்ன செய்கிறாரு, பலகீனமானது, தயீஃபானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, மறுக்கிறாரு. என்ன காரணம் சொல்லியிருந்தா, இது வந்து ஹிஷாம் பின் அம்மார் என்ன செய்கிறாரு, அந்த இஸ்னாத் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பால் வரிசை பலகீனமானது. ஹிஷாம் பின் அம்மார் வாராரு. இந்த ஹிஷாம் பின் அம்மாரை பொறுத்த வரைக்கும் மூளை குழம்பியவர், இறுதி காலத்தில் மூளை குழம்பியவர். இமாம் புகாரி இதை முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரான்னு எந்த தகவலை என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் இந்த செய்தி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வேறு அறிவிப்புகளால், புகாரிக்கு வெளியே உள்ள அறிவிப்புகளால் இந்த செய்தி என்ன பலமானது. புகாரில் வாரது ஹிஷாம் பின் அம்மாரால், அவர் பிந்திய காலத்தில் மூளை குழம்பியனால அவர் வந்து என்ன புகாரி எப்போ கேட்டாருன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படித்தான் பலகீனப்படுத்தியிருந்தார். வேறு ரீசன் எல்லாம் அதில் ஒன்றும் சொல்லிக்கலை. அதில் வந்து அவர் பலகீனப்படுத்தின முறை இது மட்டும்தான். அதில் புகாரியில் வேறு காரணங்கள் சொல்லி அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அவர் என்ன செய்யலை, பலகீனப்படுத்தியிருக்கல. இது இன்ற வரைக்கும் அதில் அவர் அதுக்கு சரியான பதில் என்ன செய்யலை, சொல்லலை. அந்த காரணத்தை சொல்லி மட்டும்தான் அவர் பலகீனப்படுத்தி இருந்தார்ன்றது பல இடத்துல நம்ம காட்டினோம். இப்போ பாருங்கள், திருப்பி அதை நான் போட்டு காட்டுறேன். அந்த தொடர்ச்சியை நீங்கள் விளங்கணுன்றதுக்காக முதல் இதுதான் நம்ம சுட்டி காட்டுறோம். இப்படி நீங்கள் இதை பலகீனப்படுத்திக்கிறீங்களே, இந்த ஹிஷாம் பின் அம்மார் தான் என்ன செய்கிறாரு, இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு குற்றச்சாட்டக்கூடிய சஹாபாக்களை குற்றச்சாட்டக்கூடிய அந்த பெரிய அறிவிப்பில் என்ன செய்கிறாரு, இடம்பெறுகிறார். அதுக்கு என்ன பதில் உங்களோட? அப்போ ஹிஷாம் பின் அம்மார் தான் அங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அவர் மூளை குழம்பியதுக்கு பின்னால் அங்கே வந்து முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி என்றவர் அறிவிக்கிறார். அப்போது இவர் மூளை குழம்பியதுக்கு முன்னால் கேட்டாரா பின்னால் கேட்டார்னு உங்கள்கிட்ட இருக்குதா ஏதாவது செய்தி? புகாரியே கேட்டதா இல்லை. அப்போ முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி கேட்டதா எங்கேயா இருக்குதா என்று கேட்டதுக்கு தான் மௌலவி பிஜே முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லியை என்ன செஞ்சார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்புக்கு வந்தார். இப்போ மௌலவி பிஜே வச்ச அந்த முதலாக நம்ம சுட்டி காட்டிய வாதம் இதுதான். இந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். அவர் கடைசி காலத்தில் குழம்பினார் என்பது அவர் கவனிக்கலை. கடைசி காலத்தில் குழம்பி இருக்கும் பொழுது, அதாவது ஹிஷாம் பின் புகாரில் இருந்தாலும் சரி இது பலகீனமானது தான். ஹிஷாம் பின் அம்மார் கடைசி காலத்தில் குழம்பினத்தை கவனிக்கலை என்றார். இதுக்கு பதிலே சொல்லலை, கவனிக்கலை. இமாம் புகாரி கவனிக்கவில்லை அப்படின்றார். இப்போ புதுசாக கடைசியாக போட்ட 4வது மறுப்பில் வந்து மூளை குழம்பினால்கிட்ட இமாம் புகாரி எடுப்பாரா, அப்படிப்பட்டவராக அவர் இருப்பாரா அப்படின்னு என்ன செய்கிறார் கேட்குறாரு. சஹீஹுல் புகாரி என்றது ஆதாரபூர்வமாக தன்னிடத்தில் உள்ள செய்திகளை தான் அவர் என்ன செய்வார், தன் ஆசிரியர் வழியாக பதிவு செஞ்சால் பதிவு செய்யக்கூடியது. அதுவும் இசைக்கருவி ஹராமன்றதுக்கு புகாரில் ஒரே ஹதீஸ் அதுதான். புகாரில் உள்ள ஒரே ஹதீஸ் அதுதான். அவர் ஆதாரப்படுத்தி தான் அதை கொண்டு வராரு. ஆதாரப்படுத்தி கொண்டு வந்தால் பலகீனமான ஒரு அறிவிப்பை கொண்டு வருவாரா இமாம் புகாரி அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம். இப்போ புகாரில் இருந்தாலும் சரி அது பலகீனம்தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு ஹிஷாம் பின் அம்மாரை வச்சு என்ன செய்கிறார், புகாரி இமாம் கவனிக்கலதை. இப்போ புற ஒரு விளக்கம் சொன்னார், ஆனால் அப்போ கவனிக்கலை அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார். இதில் இந்த ஹதீஸு கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான்னு அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும். இமாம் புகாரி இது கடைசியில் வந்ததா முந்தின வந்ததா, இந்த மூளை குழம்பியத்துக்கு பின்னால் அறிவிச்சதா முந்தினா அறிவிச்சான்னு இவர் வகைப்படுத்தி என்ன செஞ்சிருக்கோம், இமாம் புகாரி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பார்க்கலை, இமாம் புகாரி பார்க்கலை அப்படி என்று இதில் சொல்கிறாரு. அப்போ கவனிக்கலை, பார்க்கலை இமாம் புகாரி, அவதானமே இல்லாமல் இதை பதிவு செஞ்சுட்டார், அவரோட அறிவில் இது சம்மந்தமாக இருக்கலை என்று சொல்கிறார். 2வது போட்டிருக்க மாட்டார், அவர்கிட்டையும் தவறு. பார்த்திருந்தால் இந்த ஹதீஸை போட்டே மாட்டார். எதில்? சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவே செய்திருக்க மாட்டார். சரியா? பார்க்காதனால தான் பதிவு செஞ்சார் அப்படி என்று சொல்கிறாரு. இந்த 3க்கு அவர் பதில் சொன்னாரான்னு கேட்டால் இந்த 4 தொடர்லையும் பதில் சொல்லலை. பதில் சொல்கிறேன்னு தான் 4வது தொடரை பேசினார். 4வது தொடருக்கு நாங்கள் தனியாக மறுப்பு சொல்கிறோம். 4வது தொடரை அதுக்கு பதில் சொல்கிறேன்னு தான் பேசினார். ஆனால் மறுப்பு என்ன செய்யலை, சொல்லலை, கவனிக்கலை, பார்க்கலை, பிரித்து பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா போட்டிக்க மாட்டார். இவ்வளவு புகாரி மாமுக்கு இந்த செய்தி வந்து அவதானம் இல்லாமல் போட்டுட்டாரு, பலகீனமான செய்தி, பார்த்திருந்தா போற்றிக்க மாட்டார், இந்த ஹதீஸையே பதிவு செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்றாரு. பாருங்க, கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான்னு அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா போட்டிருக்க மாட்டார், பார்த்துருந்தா போற்றிக்க மாட்டார் இந்த செய்தியை. பார்க்காதனால புகாரில் என்ன செஞ்சிட்டாரு, போட்டுட்டாரு. ஆனால் கடைசி மறுப்பில் நீங்கள் பார்க்கணும், புகாரி இமாம் துல்லியமாக என்ன செய்வார் பார்ப்பார். அவர் வந்து இத்தனைக்கும் இமாம் புகாரி நேர கேட்டவர். யார்? ஹிஷாம் பின் அம்மார்ட்ட நேர கேட்டவர், நேர படித்தவர், ஹதீஸில் கேட்டவர். அப்போது அவர் பார்த்திருக்கணும் என்றால் இவர் என்ன சொல்ல வரான்னா, இமாம் புகாரி வந்து கவனிக்காமல் யோசிக்காமல் விளங்காமல் இந்த செய்தியை போட்டுட்டாருன்னு தான் இந்த இதில் சொல்கிறாரு. ஆனால் நான் மறுப்பை வச்ச உடனேயே முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லிட அதாவது அந்த அவரோட செய்திக்கு என்ன பதில்? அப்போ இவர் மூளை குழம்பியவர் ஆகியிருந்தால் அங்கே மூளை குழம்பியவர் தான் என்ன செய்கிறாரு, வாராரு, இதுக்கு என்ன பதில் என்று கேட்டதுக்கு தான் உடனே புகாரி இமாமையும் காப்பாற்றினார். விஜய்
காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டம் என்ன செஞ்சது வந்தது. அப்போ புகாரி இமாமும் என்னது, அதாவது இந்த நல்ல நுட்கமாக பார்க்கக்கூடியவர் தாண்டு ஹத்ததனா காலையை போட்டு ரெண்டாக என்ன செஞ்சார், பிரித்தார். அதுக்குரிய பதில் அவர் ஒரு அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு மாறாட்டம் செய்கிறான்னு சொல்கிற ஒரு மூடலான சில வார்த்தைகள் அது பிரயோகங்கள் எல்லாம் போட்டு ஒரு வேகமாக விளங்கப்படுத்திட்டு போகிறார். விளங்கி செய்கிறாரா விளங்காமல் செய்கிறாருன்னு எனக்கு விளங்கலை. ஆனால் நான் அந்த மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வாசித்த பக்கங்கள், அவர் என்ன பக்கங்களை வாசிக்கிறாரோ அதுவும் காட்டி வாசிக்கிறாரு. அந்த காட்டி வாசிக்கிறதுல வாசிக்காமல் விடுறாரு, அதை அவருக்கே விளங்கலை. காட்டி வாசிக்கிறார், ஸ்க்ரீனில் போட்டு வாசிக்கிறத முழுசாக வாசிச்சிருந்தால் விளங்கியிருக்கும். அது இன்னும் சொல்ல போனால் பிழையாக வேற வாசிக்கிறார். அதில் வந்து வரக்கூடிய ஒரு கருத்தை பிழையாக வேற வாசிக்கிறார். அந்த கடைசி பகுதியை நான் இன்ஷா அல்லாஹ் அது அந்த 4ஆம் பாகத்துக்குரிய மறுப்பில் அது வரும். இப்போ எங்களுடைய ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் கட்டமாக 2வது கட்டமாக நாங்கள் அறிவிப்பு பலகீனம் என்றதை உள்பகுதிக்கு போய் இதை போட்டு காட்டுறோம். அவர்கிட்டையும் தவறு வரும், புகாரிட்டையும் அவருடைய ஆய்வுலையும் கணிப்புலையும் தவறு வரும். அடுத்தது புகாரியோட ஆய்வுலையும் தவறு வரும், புகாரியோட கணிப்புலையும் தவறு வரும். அப்போ புகாரி மீது எத்தனை குற்றச்சாட்டு வச்சு அதை லைவ் ஆக்கிக்கிறான்னு பாருங்கங்கிறத வச்சு இந்த இசை சம்பந்தமாக அறிவிக்கிற அந்த ஹதீஸ் வந்து சரியில்லை, அது கரெக்டான வாதம் தான், சரியில்லை தான். இந்த ஹிஷாம் இப்னு அம்மாரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். புகாரில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த வயசான காலத்தில் அறிவித்தாரா அல்லது வயசான அந்த மூளை குழம்பிற்கு முன்னாடி அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கலன்னா புகார் எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கல. எப்போ அறிவிச்சாரத்துக்கான இந்த கால ஹத்தசனா அதெல்லாம் புறவு சொன்னது, அது எந்த குறிப்பும் கிடைக்கவில்லை. அதில் வந்து ஸ்பெஷல் சலுகைலாம் கிடையாது. இந்த ரூல் படி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. புகாரில் வாரத்துக்கான எந்த விதிவிலக்கும் கிடையாது. ரூல் படி என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹதீஸில் உள்ள விதி பிரகாரம் இவர் வந்து இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை தான். அதே இவ்வளவு சொன்னது தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இதை நான் போட்டு காட்டி அவர்கிட்ட இப்போ நீங்கள் இந்த அலிரெலாம் குற்றஞ்சாட்டுற 2-3 பக்கம் வாசிக்கிற இதில் ஹிஷாம் பின் அம்மார் வாராரு. அப்போ புகாரி இமாமே சஹீஹுல் புகாரி என்றது தரம் பிரித்து ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் கொண்டு வராரு. இமாம் புகாரி 4-5 ஹதீஸுகளை கொண்டு வந்த ஒரு ஹதீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத்துன்ற ஹதீஸ் இமாம் புகாரி இதில் வருது. ஒருத்தர் இன்னமல் அமாலு பின்னியாத்துன்ற ஹதீஸ் வந்து லைஃபானது இன்னும் குறைபாடிக்குன்னு சொன்னால் அது எப்படின்னா புகாரி இமாம் ஆதாரம் காட்டுறதுக்கு கொண்டு வந்த ஹதீஸை தட்டின மாதிரி 4-5 ஹதீஸ் ஒரே கருத்துலேருந்து உண்டை தட்டினா கூட பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இசை சம்பந்தமான ஹதீஸ். அதை தட்டி விட்டுட்டு இமாம் புகாரி இது சும்மா கொண்டு வந்திருக்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ விளக்கம் என்ன செய்கிறாரு, அந்த காலையில் என்ன ஹத்ததனா இல்லாமல் கொண்டு வந்தால் அந்த அர்த்தத்தெலாம் கொண்டு வந்தாருன்றெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அது பதில் சொல்கிறேன் நான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இது முதலாவது சப்ஜெக்ட். நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிங்க அப்படின்னா புகாரி இமாமை விளங்காமல் கொண்டு வந்துட்டார், பார்த்துருந்தா போட்டிருக்க மாட்டார், அவதானிக்கலை நோக்கலை, அதை வந்து பிரித்து பார்க்கல இமாம் புகாரி அப்படின்னு தான் நீங்கள் இமாம் புகாரிக்கு இதை சொன்னீங்க. ஹிஷாம் பின் அம்மார் சப்ஜெக்டை அந்த அறிவிப்பில் எடுத்து சொன்ன உடனே முகமது பின் யஹ்யா அத்ஹுலி வந்து நுணுக்கமாக பார்க்குறவர், பார்த்து அவர் போட மாட்டார், பார்க்காமலாம் என்ன செய்ய மாட்டார், இந்த செய்தியை போட மாட்டார், அதனால் அது ஆதாரபூர்வமானது தான் அப்படி என்று சொன்னார். அதுக்கு நான் திருப்பி என்ன சொன்னேன், இதை புகாரிக்கு சொல்லிக்க முடிஞ்சுதே, இதை நீங்கள் இவ்வளோ சொல்கிற நீங்கள் உலகமே ஏற்றுக்கின்ற சஹீஹுல் புகாரிக்கு சொல்லியிருந்தால் முடிஞ்சுதே என்று சொன்னதுக்கு தான் பிரித்தார். சஹீஹுல் புகாரியில் ஹத்ததனா எங்களுக்கு சொன்னார்னு இமாம் புகாரி தண்ட ஆசிரியர் வழியாக சொன்னால் என்ன, சும்மா சொன்னார் என்று சொன்னால் என்ன என்று 2ஆக பிரித்தார். அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு பதில் இப்போ 4வது என்ன செஞ்சிருக்கு வந்துருக்கு. அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதை அதாவது நான் 5வது மறுப்பு தான் ஏண்டாது அந்த சப்ஜெக்டில் 5வது தொடர் மறுப்பு தான் அது பிஜே என்ன செஞ்சார்னா 1வது மறுப்பு அதை என்ன செஞ்சார், இந்த சப்ஜெக்டாக போட்டார் அந்த இதுக்கு போகிறோம். அதுக்கு நான் மறுப்பு அவசரமாக என்ன செஞ்சேன் சொன்னேன். அதுக்கு தான் இப்போ இந்த 4வது மறுப்பு வந்துருக்கு. பிஜேவுடைய முதல் மறுப்பும் 4வது மறுப்பும் இது தொடர்பானது. இப்போ வந்திருக்கிற கடைசி மறுப்பும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்பட்டதும் ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டதும் அது தொடர்பானது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து பதில் சொன்னேன், அதுக்காக 4 என்ன செஞ்சுக்கிறாரு இப்போ சொல்லிக்கிறாரு. அந்த 4க்குரிய பதில் நம்ம சொல்லு. இது முடிஞ்சுதான். இது முடிஞ்ச பின்னால் நான் அடுத்த அந்த வாதத்தை வச்சேனே என்ன, அதாவது எங்களுடைய மிக பிரதானமான ஆதாரம் அப்படி என்ற பகுதியை சொன்னேன். மிக பிரதானமான ஆதாரத்துக்கு தான் 5வதுக்கு மறுப்பு சொன்னார். அஃப்வன் 5வது பாகத்தில் நான் பேசின மிக பிரதானமான ஆதாரம் வந்து இன்னொன்று வச்சேன். அதுக்கு தான் என்ன செஞ்சார் அவர், அந்த பதிலை சேர்த்து என்ன செஞ்சார் அதில் சொன்னார். மிக பிரதானமான ஆதாரம் என்ன அப்படி என்று சொன்னால் இதில் வரக்கூடிய இப்னு சுமையா, அதைத்தான் நான் அடுத்தது சொன்னது. இது சப்ஜெக்ட் ஓகே. இதில் இப்னு சுமை என்ற ஒருத்தர் வாரார், முகமது பின் ஈசா பின் காசிம் இப்னு சுமை அப்படி என்ற ஒருத்தர் வாரார். இந்த முகமது பின் ஈசா தான் அவரோட பேர். நீங்கள் லேசாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன, இறுதி நபி முகமது, அதுக்கு முன்னால் வந்த நபி ஈசா, சரிதானே? அப்போ முகமது பின் ஈசான்னு ஞாபகம் வச்சுங்க, சரியா? முகமது பின் ஈசா இப்னுல் காசிம் இப்னு சுமை, இவர் தான் அறிவிப்பாளர். இவர் இப்போ நாம் ஏற்கனவே ஹிஷாம் பின் அம்மாரை சொல்லியிருந்தோம். ஹிஷாம் பின் அம்மார் சப்ஜெக்ட் நீங்களே முரம்பட்டு கொண்டது என்றதுனால கேட்டோம்.
இப்போ அடுத்த கட்டம் அப்படி என்னென்று சொன்னால் ஹிஷாம் பின் அம்மார் முகமது பின் ஈசா வழியாக அறிவிக்கிறார் இந்த செய்தியை. அவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார் மெயின். அப்போ அதுக்கு பின்னால் சைது முசைப் வரார். ஹிஷாம் பின் அம்மார் இந்த செய்தியில் தத்லீஸ் செய்திருந்த இந்த முகமது பின் ஈசா இந்த செய்தியில் தத்லீஸ் செய்திருக்கிறார். தன் ஆசிரியர் வழியாக அவர் அறிவித்ததை அந்த ஆசிரியரை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார், அறிவிச்சிட்டாரு. அவர் பழக்கமான ஆசிரியர் ஒன்று இருக்குமே அந்த ஆசிரியர் வழியாகன்னு போட்டார். நான் வந்து வளமையாக இப்ராஹிம் என்ற ஆசிரியர்கிட்ட படிக்கிறேன், சரியா? இப்போ நான் இஸ்மாயில் என்ற அந்த ஒரு ஆசிரியர் இப்ராஹிம் என்ற ஆசிரியர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிக்கிறார். நான் இப்ராஹிம்கிட்ட நேரடியாக கேட்கல. நான் என்ன செஞ்சிடுறேன்டா, இஸ்மாயில் வழியாக கேட்டதை இஸ்மாயிலை விட்டுட்டு இப்ராஹிம் சொன்னாருன்னு என்ன செஞ்சிடுறேன், சொல்லிடுறேன். ஏன் மக்கள் நம்பிடுவாங்க, ஏன் நம்பிடுவாங்கன்னு இவர் நேராக கேட்குறவர் தானே. அதனால் இந்த இஸ்மாயில் இடையில விடுபட்டது அவங்களுக்கு தெரியாது, நம்பிடுவாங்க. இஸ்மாயில் நல்லவராய்ந்தா பிரச்சனை இல்லை, பொய்யராய்ந்தா அப்போ அது சிக்கலாக பேத்துடும். அதனால் ஹதீஸ் கலையில் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால், சொல்கிறவர் இந்த வேலை பண்ணுறவரா என்றதை உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. இந்த வேலை பண்ணாதவங்களாக இருந்தால் அந்த செய்தி அவங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொன்னார்ண்டாலும் பிரச்சனை இல்லை, வழியாகண்டாலும் பிரச்சனை இல்லை, தொட்டு மண்ணாலும் பிரச்சனை இல்லை, விட்டுருவாங்க. இந்த வேலை பண்ணுறாள்னு ப்ரூஃப் பண்ணப்பட்டிருந்தால் இவர் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் அறிவிப்பார். அந்த பிரச்சனை ஒன்றிக்கு இப்போ மௌலவி பிஜியோட ஒருத்தர் தொடர்பு அளிக்கிறான்னு வைங்களேன், நல்ல ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு அளிக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு பிஜே சொன்னதான ஒரு தகவலை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு அவர் வெக்கமாய்க்கும். நான் நேரடி தொடர்பு அளிக்கிறேனே, அவர் சொன்னார் அப்படின்னு என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். பார்த்தா இவர் நேரடியாக கேட்டதில்லை, இன்னொரு வழியாக கேட்டது. அந்த ஆள் பொய்யராக கூட என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு தான் தத்லீஸ்ன்றது. அதாவது இடையில ஒரு ஆளை விட்டா அந்த விடுகிறவர்ன்ட்டு ப்ரூஃப் ஆகணும், இவர் வந்து விடுறாள் தான் அப்படின்ட்டு ப்ரூஃப் ஆகணும். அந்த ப்ரூஃபில் தான் இப்போ மௌலவி பிஜே அவர்கள் நின்றுக்கார். ப்ரூஃப் இல்லை, நீங்கள் வச்ச அந்த குற்றச்சாட்டு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ப்ரூஃப் இல்லை, ஆதாரம் இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு என்ன செய்கிறாரு, அதில் சொல்கிறாரு. இப்போ ப்ரூஃபுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, அது மிக முக்கியம். அறிஞர்கள் பட்டியல் ஒன்றே போட்டோம், அறிஞர்கள் பட்டியல் ஒன்றே போட்டோம். எந்த அளவுக்கு அறிஞர்கள் பட்டியல்னா, இந்த முகமது இப்னு சுமை இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த கேட்குறவர் யார், ஹிஷாம் பின் அம்மார். இப்போ ஹிஷாம் பின் அம்மார் அந்த முகமது இப்னு சுமைட்ட முகமது பின் ஈசா காசிம் பின் சுமைட்ட கேட்குறாரு. முகமது பின் சுமைன்னு வரும், மாறி மாறி வரும், சரியா? முகமது பின் ஈசா, முகமது பின் ஈசாட்ட கேட்குறாரு, ஹத்தஸகும் இப்னு அபி தீப், நீங்கள் இதை இப்னு அபி தீப் வழியாக அறிவிக்கிறீங்க, இப்னு அபி தீப் உங்களுக்கு சொன்னாரான்னு கேட்குறாரு, உங்களுக்கு சொன்னாரான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அனிபின் அபி தீப், இப்னு அபி தீப் வழியாக என்றார் ஆசிரியர்கிட்ட. ஃபஜஹித்து பிஹி குல்லல் ஜஹத், ஹிஷாம் பின் அம்மார் சொல்கிறாரு, முழு முயற்சியும் எடுத்தேன், எனக்கு சொன்னாரண்டு என் ஆசிரியர் சொல்லட்டும். அவர் கடைசி வரைக்கும் ஃபஅபா இல்லா ஐயகூல அனிபின் அபி தீப், இப்னு அபி தீப் என்ற வார்த்தையை தவிர மற்றது அவர் சொல்லலை. நீங்கள் திருப்பி ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க, உனக்கு நேர சொன்னாரான்னு சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்கிறார், இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன உதாரணம் மௌலவி பிஜே உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்டேன்னு, சொன்னார் அவர், உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு. நான் தான் சொன்னாரன்ற பிறகு எனக்கு சொன்னாரா இல்லையான்னு உங்களுக்கு என்ன, சொன்னாரன்னு சொல்கிறேனா இல்லை, டவுட்டு வருமா வராதா? நீங்கள் நேரத்தானே கேட்டீங்க அப்படின்ட்டு சொன்னார், சரி உங்களுக்கு சொன்னாரா, திருப்பி மறுக்கிறாரு. நான் சொன்னார்னு மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு சொன்னாரன்னு சொல்ல மாட்டேன்றாரு. இந்த மாதிரி இடம் தான் ப்ரூஃப் ஆகிற இடம். இவர் வந்து இடையில ஒரு ஆளை விடுறதுக்கு பல காரணங்கள். பெரிய ஆளாக இருப்பார், அவரோட இவர் டைரெக்ட்லி தொடர்பாய்ப்பார், அதேபோல் அல்லது முக்கியமான செய்தியாയിരിக்கும், ஊரில் நல்ல ஒரு போகிற செய்தியாയിരിக்கும், அது வந்து இவருக்கு கிடச்சிருக்கும். பார்த்தா அவர் பொய்யராய்ப்பார். இந்த பொய்யற பேரில் சொன்னால் இவருக்கு எடுபடாது, இவர் பொய்யும் சொல்லக்கூடாது. அதனால் பொய்யும் சொல்லாமல் நேரடியாக விஷயத்தையும் சொல்லாமல் அந்த என்னது இதில் அந்த சொல்கிற மாதிரி, இதில் சில நிஜங்களை சொல்லவில்லை என்பது நிஜம், ஆனால் சொன்னதெல்லாம் நிஜம், சரியா? எப்படி இதில் சில நிஜங்களை சொல்லவில்லை என்பது நிஜம், ஆனால் சொன்னதெல்லாம் நிஜம். இந்த மாதிரி, அதாவது இவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அண்ணான்ற இதுக்கு அண்ணாண்டு என்ன செய்யறது சொல்கிறது. அப்போது விடுபட்ட ஒரு ஆள் பொய்யராக இருந்தால் பிரச்சனை. அதனால் ஹிஷாம் பின் அம்மார் திருப்பி கேட்டாரண்டு. யார் ஹிஷாம் பின் அம்மார்? முதல் ஆதாரம். இதுவரைக்கும் மௌலவி பிஜே அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார். 4 தொடர் முடிஞ்சிட்டு, பதில் சொல்ல வேண்டிய தொடரும் போயிட்டு, பதில் சொல்ல வேண்டிய தொடரும் போயிட்டு பதில் சொல்ல வேண்டிய தொடர் எது? 3வது தொடர். 3வது தொடரில் இந்த என்னது, அதாவது வக்கான செய்யன் சுன்னியன் என்றதை செய்யன் என்று வாசித்தது, மஹ்மூதுடைய சப்ஜெக்டு, அதுபோல் இப்னு ஷப்பா தாரிகுல் மதீனாட அந்த புக் சப்ஜெக்ட், அதெல்லாம் பேசினவர். இதுக்கு பதில் இது பிரதானமான சப்ஜெக்ட், இது பிரதானமான சப்ஜெக்ட்டுக்கு பதில் சொல்லணும். மௌலவி பிஜே அதுக்கு பதில் சொன்னால் அதில் வந்து அதாவது சிக்கல்கள் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் நான் இதை யோசிக்கிற விஷயம்னா, மௌலவி பிஜே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. இதில் நிறைய பிழை நடந்திருக்குது, அவர்கிட்ட நிறைய நடந்திருக்கு.
ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார், மறுதளித்துக்கொண்டு வரார். அப்போது இதுக்கு பதில் சொல்லலை. ஹிஷாம் பின் அம்மார் ஃபஜஹித்து பிஹி குல்லல் ஜஹது, நான் முழு முயற்சி எடுத்தேன் அப்படி என்று சொல்கிறாரு, எங்களுக்கு சொன்னார்னு சொல்லலை. ஆனால் சஹீகுல் புகாரியில் வர செய்தியை லைஃப் ஆக்குறாரு. இமாம் புகாரி வெறுமனே சொன்னார் ஹிஷாம் பின் அம்மார்னு அறிவித்ததுக்காக. ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார், அந்த இசை சம்பந்தமான ஹதீஸை எனக்கு சொன்னார்னு அதில் வரலை, அதனால் அது என்ன பலகீனமானது, தைஃபானது. ஆனால் இமாம் புகாரி முதல்லிசும் அல்ல, இருட்டடிப்பு செய்கிறவரும் அல்ல என்றார். ரெண்டு பிழை விடுறார். இமாம் புகாரி இருட்டடிப்பு செய்கிறவரும் அல்ல, அதே நேரம் அவர் எனக்கு சொன்னார்னு சொன்னதுனால பலகீனமும் தான் என்றார். இது எப்படி? இருட்டடிப்பு செய்கிறவர் தான் எனக்கு சொன்னார்னு தெளிவாக சொல்லணும். இருட்டடிப்பு செய்யாதவர் என்றால் சொன்னார் என்றாலும் சரி, வழியாக என்றாலும் சரி, தொட்டும் என்று சொன்னாலும் சரி சமம் தான். ஆனால் புகாரி மாமில் ரெண்டு பிழை விடுறார். புகாரி மாம் இருட்டடிப்பு செய்கிறவரும் அல்ல, அதே நேரம் அந்த செய்தி லைவ் தான்றார். சரியா? இது 4ஆம் பாகத்துக்குரிய சப்ஜெக்ட். சரி, இப்போ அந்த பகுதிக்கு வருவோம். இப்போ இங்கே நாங்கள் என்ன கேட்குறேன்னா, இப்னு சுமையை முதல்லிஸ் இல்லைன்றார். இப்னு சுமை தொட்டும் என்று சொன்னாலும் சரி, வழியாகன்னு சொன்னாலும் சரி, சொன்னார்னு சொன்னாலும் சரி ஏற்றுக்கலாம். இமாம் புகாரி சொன்னார்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி என்ற ஒரு எடுகளுக்கு என்ன செஞ்சுக்கிறார், போய்கிறார். ஸோ இந்த செய்தியில் வந்து இதை நாங்கள் ஹிஷாம் பின் அம்மாரை சொல்கிறோம். ஹிஷாம் பின் அம்மாரோட மாணவர் சாலிஹ் ஜஸரா, சாலிஹ் முகமது ஜஸரா, சாலிஹ் இப்னு முகமது ஜஸராவை சொல்கிறோம். அவர் வந்து இந்த செய்தியை தெளிவாக சொல்கிறார். யார் வழியா? ஹிஷாம் பின் அம்மார் வழியாக சொல்கிறாரு. இந்த மஹமூது பேரற கதை குடும்பத்து புக்கில் இருந்ததெல்லாம் 2வது சப்ஜெக்ட். முதலாவது இது அவர் எனக்கு சொன்னார்னு சொல்லவில்லை என்றது. அப்போ சாலிஹ் ஜஸரா சொல்கிறார். அங்கே அதாவது ஐசபுன் ஷாதான் சொல்கிறாரு, அப்தான் சொல்கிறாரு, இமாம் அபு தாவூத் சொல்கிறாரு. இன்னும் அதாவது நேரடியாக உள்ளவர்களில் அபு ஹாத்தம் சொல்கிறாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் சொல்கிறாரு. அதே போல் அதாவது இப்போ இமாம் புகாரி லிஸ்ட்டில் எடுத்துட்டாரா, இமாம் புகாரி அதில் உள்ளவர். சரி, இமாம் புகாரி அல்லாமல் இன்னும் பல அறிஞர்களுடைய பட்டியலை நம்ம வாசித்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 14 அறிஞர்களாக நம்ம சொல்கிறோம். அதில் இந்த 14 அறிஞர்களும் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறார். அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் வரார், இமாம் இப்னு ஹிப்பான் வராரு, ஆஜுர்ரி வராரு, இப்படி 14 அறிஞர்களை சொல்லி இவங்க எல்லாருமே ஹதீஸ் கலையில் சில அறிவிப்பாளர்கள் உடன்பட்டு மறுப்பாங்க. அதில் ஒருத்தர் இவர். உடன்பட்டு, அதாவது முரண்பாடு இல்லாமல் மறுக்கிற லிஸ்ட்டில் வாரவங்களில் ஒருத்தர். அப்போ முரண்பாடே இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து இவர் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் என்று சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மௌலை பிஜியோட பதில் என்னன்னு சொன்னால், இந்த செக்ஷனுக்கு பதில் சொல்லலை. என்ன, ஹிஷாம் கேட்டாருக்கு இன்னும் இது வரைக்கும் என்ன செய்யலை, பதில் சொல்லவில்லை. மற்றதுக்கு என்ன, இதான் எங்களோட குற்றச்சாட்டாக மெயினாக நம்ம வச்சோம். இவ்வளோ ஆதாரங்களோடு வச்சோம். 2வது துணை ஆதாரமாக என்ன வச்சோம்னா, மஹ்மூத் என்று ஒரு பேர் அறிகிறார் இந்த முகமது பின் ஈசாவுக்கு. இந்த முகமது பின் ஈசான்னு சொல்கிறார், ஹிஷாம் பின் ஆசிரியர், ஹிஷாம் பின் அம்மார் ஆசிரியர். அந்த மஹ்மூத் என்ற அதாவது அந்த பேரர் அவர் யாருன்னா மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஈசா பேரர் தானே. இப்போ மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஈசா. இந்த மஹ்மூத் யார் அப்படின்னா சாஹிபு தபகாத். சாஹிபு தபகாத்னா அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய பட்டியலை படித்தரங்களை ஒரு புக்காக எழுதினவர், சிரியாவுடைய இது. இவர் வந்து ஒரு முக்கியமான அறிஞர்களில் ஒருவர். 260 சச்சங்களில் இளம் வயசுலேயே மரணிக்கிறார். இவர் இளம் வயசுலேயே மரணிக்கக்கூடிய அறிஞர்களில் ஒருவர். இவர் சொல்கிறாரு, அப்போ படித்தொருத்தர். இவரை யார் யாரெல்லாம் பாராட்டிக்கிறாரு பட்டியலே போட்டேன். மஹ்மூத் என்றவரை அவர வாப்பாவா விடுங்க, சரியா, மற்ற தகவல் எல்லாம் விடுங்க. மஹ்மூத் என்றவர் பேரர் என்று சொன்னது யார்? பேரர் என்று சொன்னதெல்லாம் அவரா பேத்து பேரர் என்று அறிமுகப்படுத்தினார்னு எங்கேயும் இல்லை. சரியா? மஹ்மூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது பேரர் சொல்கிறாரு. பேரர் யார் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, அபு ஹாத்தம் அர்ராசிட்ட சொல்கிறாரு, சாலிஹ் ஜஸராட்ட சொல்கிறாரு, அதுபோல் அதாவது அபூதாவுதிட்ட சொல்கிறாரு, அதே போல் ஈசபுனு ஷாதான் அவர்கிட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, அபுதான் நினைக்க. இவ்வளோ அறிஞர்கள்ட்ட இந்த மஹ்மூத் என்ற பேரர் சொல்கிற அவங்கெல்லாம் அவங்கள சந்தித்து கேட்குறாங்க. கேட்ட டைமில் இந்த சப்ஜெக்ட் என்ன இல்லை, என்னோட அப்பட அந்த நுஸ்கா இருக்குதே அந்த பிரதியில் வந்து இது வந்து இடையில உத்தரிக்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொரு தகவல் வருது. எப்படின்னா, மதீனாவாசி, கதை சொல்கிறவர், இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதில்லா, அதுபோல் தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் வழியாகத்தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறார் என்று சொன்னதாக வருது. இதுக்கு மௌலவி பிஜி என்ன செய்கிறாருன்னா 2 முடிவு எடுக்கிறார். ஒன்று, பேரரை ஒழிச்சு கட்டுறார். பேரர் என்ன இல்லை, இப்படி ஒரு பேரர் இல்லை, ஆனால் மஹ்மூத் என்ற ஒரு பேரர் இருக்கிறார். இந்த பாருங்கள் அந்த எவ்வளோ இது முயற்சி என்று. மஹ்மூத் என்ற பேரர் இருக்கிறார், ஆனால் இப்படி ஒரு பேரர் இல்லை. எப்படி ஒரு பேரர்? எல்லாரும் மஹ்மூதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மஹ்மூத்திட்ட கேட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மஹ்மூத் வேறு என்று அறிவர்.
அதுக்கும் இந்த மூணாவதுல பதில் சொல்லிக்கணுமா இல்லையா? பதில் சொல்லலை. முஜாஹித் அது பெரிய பட்டியல் போட்டு அடித்து மஹமூதண்டு அப்படியே லிஸ்ட்டை போட்டு சொல்லிட்டு போகிறாரு. அது இப்போ தேவையில்லை. முதலாவது அந்த இவர் யாருக்கு பிறந்தவர்னு சொல்லுன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். இவர் யாருக்கு பிறந்தவர்னு சொல்லுன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அபூ ஹுரைரா யாருக்கு பிறந்தார் யாருக்காவது தெரியுமா? அபூ ஹுரைரா வாப்பா யாருக்காவது தெரியுமா? அப்போ அபூ ஹுரைரா இல்லையா? சரியா? இது வந்து ஒரு வாதம் மட்டும் இல்லை. வாப்பட பேர் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. வாப்பட பேர் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அறிஞர்கள் இவரை பேரரன்ட்டாங்க. அறிஞர்கள் இவரை பேரரன்ட்டாங்க. இது நான் அந்த பதிலையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறேன் இதில். சரியா? அறிஞர்கள் இவரை பேரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேத்திக்கிறாரு. ஒத்தட்ட போய் என்ன செஞ்சுக்கிறாரு, நான் வந்து என்ன மக வீட்டு பேரன்னு சொல்லிக்கிறாரு. இன்னொருத்த பேத்து சொல்லிக்கிறாரு மகன் வீட்டு பேரன்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு ஆள்கிட்ட பேத்து வேறொரு பேரை சொல்லிக்கிறாரு. இன்னொரு ஆள்கிட்ட பேத்து அதை என்ன இந்த அப்பாட பாட்டு இந்த அப்பட பேரை சொல்லி என்ன சொல்லிக்கிறாருன்றார். அப்படி சொன்னார்னு எங்கே இது? அவர் சொன்னார்ன்ற ஒரு அறிவிப்புலையும் இல்லை. அவர் பேத்து என் பேர் மஹமூத், என் வாப்பட பேர் இப்ராஹிம், என் வாப்பட பேர் முகமது, அல்லது நான் வந்து முகமது பின் ஈசாட மகளுக்கு பிறந்தவன், நான் வந்து முகமது பின் ஈசாட மகனுக்கு பிறந்தேன் அவர் சொன்னார்னு எங்கே? அவர் சொன்னார்னு இல்லை. அப்படின்னா ஹதீஸ் கலையில் வரக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பில் வரக்கூடிய எல்லா பேரர் லிஸ்ட்லேயும் அவர் சொன்னார்னு அர்த்தம். அதில் அவர் சொன்னார்னு அர்த்தம் இல்லை. சொல்கிறதெல்லாம் இந்த அறிஞர்கள் தான். இவங்க தான் சொல்கிறாங்க மஹமூத் இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது, முகமதுடைய மகன் இன்னாருடைய. இல்லாட்டி எப்படி சொல்லிப்பாங்க தெரியுமா? ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து சொன்னார் மகன் வீட்டு பேரேன்னு சொன்னார். சரியா? கத்தா பொய்யனாக இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? பொய்யனாக இருந்தார். அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட கேட்டேன்னு ஒருத்தர் பொய் சொல்கிறாரு. இவர் பொய் சொல்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் இவர் கண்டதே கிடையாதுன்னு மறக்கக்கூடிய அறிஞர்கள் பரம்பரை சப்ஜெக்டை விட்டா வச்சிருப்பாங்க. ஊருடைய பேரை தேடி எழுதினவங்க. ஒரு ஆளுடைய பேர் வந்துச்சுன்னா இவருடைய ஊருடைய பேர் என்ன, தைமி இந்த கோத்திரத்துடைய பேர் என்ன, சரியா, இவருடைய சகோதரர்கள் யார், ஒரே பேரில் உள்ள சகோதரர்கள் யார், பட்ட பேர் என்ன, இவருடைய புனைப்பேர் என்ன, ஒரே விதமான புனைப்பேர்கள் இந்த கன்ஃபியூஸ் ஆகாமிக்கிறதுக்கு என்னென்ன, இப்படியெல்லாம் என்ன புத்தகம் எழுதினவர்கள் அதை மௌலை பிஜேயும் படிப்பிக்கிறாரு. முகத்திமத் இப்னு சலாஹில் இருந்து படிப்பிக்கிறாரு. இப்படியெல்லாம் எழுதினவங்க மகவுட்டு பேரனை நம்பி அவர் சொன்னாராம். அவர் ஒவ்வொருத்தையும் போய் நான் இந்த வீட்டு பேர் அப்படியா அப்படின்னு இவங்களை நம்பி என்ன செஞ்சிடுறேன் எழுதிடுறது. நான் வந்து மகள் வீட்டு பேரை இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறேன் அப்படியா இவங்களை நம்பி என்ன செஞ்சிடுறேன் எழுதிடுறது. ஒரு ஆள்கிட்ட மஹமூதுன்றது, ஒரு ஆள்கிட்ட முகமதுன்றது என்று இவராக என்ன செஞ்சுக்கிறாரு. அப்படியே அவர் சொன்னாருன்னு ஒரு செய்தியும் இல்லை. அவர் சொன்னாருன்னு ஒரு தகவல் கூட இல்லை. எல்லாமே அறிஞர்கள் சொன்னது தான் இவர் என்ன வீடு என்று சொல்லி. அதில் ஒரு இடத்துல முகமது இப்னு ஃபுலான் இப்னு முகமதுன்னு வந்துட்டு மஹமூத் இப்னு ஃபுலான் இப்னு முகமது, அதான் வாப்பட பேரை சொல்லாமல் அப்பட பேர் என்ன செய்து வருது. ஃபுலான்னு ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்லிக்கிறாரு நான் இன்னாருடைய மகன் இன்னார்னு சொல்ல. யாரா இப்படி சொல்லுவாங்களா? நான் வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நான் முஜாஹித் இன்னாருடைய மகன், நான் உங்களோட பேரே சொல்லலை, இன்னாருடைய மகன், அந்த இன்னார் அவருடைய தந்தை யார் தெரியுமா? மௌரூஃப். இன்னாருடைய தந்தை மௌரூஃப்னு யாரா சொல்லுவாங்களா? பேர் இன்னார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் நான் முஜாஹித் என் வாப்பட பேர் இன்னார், சரியா, இன்னாருடைய வாப்பட பேர் மௌரூஃப்னா சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிறேன்னு இவர் சொல்கிறார். மஹமூத் இப்னு பாருங்க பேரை சொல்லாமல் இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிறாரு, அப்பட பேரை சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறாரு, போய்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் தான் போய் கட்டணும். குடும்பத்தில் போய் கட்டணும்டா குடும்பத்தால் ஆகிக்கிறதான லாபம் கூட அவனுக்கு, அவருக்கு லாபம் கூட குடும்பத்தாராக இருந்தால் தான் அந்த லாபம் கூட. அப்போ இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் அவர் பேரை சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு. சரி, இன்னொரு பகுதி என்னென்னா, நான் இந்த மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஈசா இப்னு அல் காசிம் இப்னு சுமை என்றதை வரலாறே எடுத்து போட்டுட்டு அவர் பதில் சொல்லணுமா இல்லையா மௌலவி விஜய் இந்த மஹமூத் யாருன்னு? இப்போ இதில் பாருங்கள் என்னென்னு சொன்னால், அந்த இரண்டு முக்கியமான சப்ஜெக்டு உண்டு. அந்த பேரருடைய தகவல் இந்த என்னுடைய பாட்டனாருடைய புத்தகத்தில் வந்து அதாவது இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதில்லா என்ற பொய்யர் என்ன செஞ்சுக்கிறார், விடுபட்டிருக்கிறார். அவரை விட்டுட்டு தான் இவர் வந்து எனக்கு சொன்னார்ன்னு சொல்ல மறுத்து அந்த மற்ற ஆசிரியர் வழி அவருக்கு மேலுள்ள ஆசிரியரோட தொடர்புபடுத்தி என்ன செஞ்சுக்கிறார், என பாட்டனார் அறிவித்திருக்கிறார். நுஸ்கால பிரதியில் வந்து அந்த இடையில உத்தர் விடுபட்டது பொய்யர் தான் அப்படின்ட்டு பேரர் சொல்கிறாரு. இந்த பேரருடைய தகவலை எல்லாரும் எடுத்து எழுதுகிறாங்க. எல்லா அறிஞர்களும் அவங்க சொல்லலை, இந்த பேரர் தான் அந்த பேரை வந்து எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் அவர் சொல்லி நாங்கள் எழுதினோமிடலாம் சொல்லலை. பேரரண்டு உணர்றது அவங்க தகவலை வச்சு அவங்கள பார்த்து அவங்களோட படித்து அவங்களோட இருந்து தான் பேரரண்டு உணர்றது. நான் இப்போ எங்களோட ஊரில் வந்து எனது பேரனு தெரிஞ்சு கொள்வது அவன் பேர் அறிமுகப்படுத்தியா தெரிஞ்சு கொள்வது. இப்போ எங்களோட ஊரில் ஒரு ஆள் பேரர் எப்படி தெரிஞ்சு கொள்வது, அவர் ஒரு டைம் நான் தான் பேருன்னு அறிமுகப்படுத்தியா தெரிஞ்சு கொள்வது. ஊரில் உள்ளவருக்கு தெரியும், அது ஊரில் உள்ளவருக்கு தெரியும். அப்போது அந்த அடிப்படையில் தெரிய வந்ததே தவிர அவர் பேத்தை அறிமுகப்படுத்தி செஞ்சார்னு ஒரு தகவலும் எங்கேயும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவருடைய வரலாறு அவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. இந்த மஹமூத் என்ற பேரருக்கு பதில் சொல்லாமல் ஏன் போனீங்க? மஹமூத் என்ற பேரருக்கு ஏன் பதில் சொல்லாமல் போனீங்க? சரி, இதில் பாருங்கள்,
இதுக்காக வேண்டி அறிஞர்கள் அனைவரையும் என்ன செய்கிறாருண்டா மௌலை பிஜி அவர்கள் வந்து அதாவது இந்த ஹதீஸை சரியாக வந்து துருவலை அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அவனும் இருந்திருக்கிறான், அவன் தான் ஒவ்வொரு பேரையாக சொல்லிட்டு ஆட்களை ஏமாற்றிருக்கிறான், அவன் கெட்டவன், அவன் வந்து நுழைச்சான், வாதிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இது வந்து தத்லீஸ் கிடையாது, தத்லீஸாக ஆக்கப்பட்டு இருக்கிறதே. அந்த முஹம்மது ஈசாவுடைய பேரை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் பேரன், நான் தான் மகன், மக வீட்டு பேரன் என்று சொல்லி இந்த அறிஞர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க ஏமாற்றிருக்காங்க. இவங்க நம்பி சரியாக துருவலைங்கிறதுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால் இப்போ இந்த முரண்பாடை பற்றி கேட்டிருக்கணுமா இல்லையா? என்ன வாசகம் நினச்சி என்ன அந்த இந்த வாசகம் இந்த வாசகம் எந்த வாசகம் இருந்துச்சு எடுத்துகிட்டு வா புக்கை. ஏன்னா உங்கள் வாப்பா விட்டு தாத்தா அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தாத்தாவுடைய கிதாப்னா இருக்கத்தானே நீ பார்த்துக்கல, இந்த கிதாபை எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் கேட்டு உறுதி செய்யாமல் சொன்னார். அதை போய் இவர்கிட்ட போய் சொன்னால் அவர்கிட்ட போய் சொன்னேன்டா இதான் ஆய்வா. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா இது ஒரு விஷயமாச்சு. ஆய்வான்னு யாருக்கு கேட்குறாரு? அந்த அறிஞர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் என்ன அவர் பேரன்னு சொன்னால் இவங்க நம்பி புக்கை எடுத்துகிட்டு சொன்னேன். அவர் புக்கை தூக்கி தூக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாப்பட நுஸ்காவை எடுத்துகிட்டு வான்னா அவர் ஒவ்வொருத்தரையும் போய் காட்டணுமா, என்ன இந்த நுஸ்காவில் பாருங்கள் இப்படி தான் இருக்கேன்னு ஒவ்வொருத்தரையும் போய் காட்டணுமா, அவர் கேட்கணுமா. இந்த மாதிரி சொல்கிறார். இத்தனைக்கும் வேறு முகமது இப்னு யஹ்யா துகுல் இவரை சந்திச்சேன்னு வேறு சொல்கிறார். யாரை பேரரை ஏற்கனவே ஹிஷாம் பின் அம்மாரை சந்திக்கவே வாய்ப்பில்லைன்ட்டார். எப்போ அதாவது 200க்கு பிறகு சந்திக்க வாய்ப்பில்லை, 210க்கு பிறகு சந்திக்க வாய்ப்பே இல்லை, எனவே பிந்திய காலத்தில் கேட்க சான்ஸே இல்லை முகமது பின் யஹ்யா துகுல் என்றார். இப்போ ஹிஷாம் பின் அம்மார் ஆசிரியருடைய பேரர் என்ற பேரில் உறவினர் அதாவது இந்த உழண்டுகின்ற இந்த ஒரு ஆளை அவர் போய் சந்திச்சாருன்றாரு. அப்படின்னா எங்கேயாவது சந்திக்கணுமே. அந்த செய்தி பற்றி நான் உங்களுக்கு புறவு இன்ஷா அல்லாஹ் தகவலை சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா அந்த அறிஞர்கள் வந்து இதான் ஆய்வா அப்படின்னு கேட்குறாரு. எந்த அறிஞர்களுக்கு? இந்த நேரடியாக இருந்து விசாரித்தாங்களா, அவங்களை விசாரிக்க முட்டான். நீங்கள் தான் கற்பனை பண்ணி பேரர்னு அவர் உழம்பி தெரிஞ்சார் நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே யாரும் அப்படி ஒரு கருத்து முரண்பாடே இல்லை. அதான் மஹமூதன் அப்படின்னா ஒரு எழுத்து மிஸ்டேக்கில் ஒரு ஆள் காணாமல் எடுத்துருவாரா, சரியா? மஹமூத் என்றவர் இருந்தாருன்னு வரலாற்றில் தெளிவாக இருக்குது. மஹமூத்கிட்ட தான் கேட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த சரி அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இது இவ்வளோ விளக்கம் சொல்லிவிட்டு மஹமூத் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கணுமா இல்லையா? அதை பற்றி சொல்லலை பதில். அது மஹமூத் முதலாக இதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் மஹமூதை பார்த்துக்கணும்னு போயிட்டார். நான் மஹமூதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் அவர் எப்படி யார், அவருடைய தபக்காத் என்ன, அவர்கிட்ட அறிஞர்கள் என்னென்ன கேள்வி கேட்டிக்கிறாங்க, அவர் எவ்வளோ படிச்சிக்கிறார் என்ற முழு தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் முதலாவது என்ன மகன் வீட்டு பிள்ளையா மஹமூத், மகள் வீட்டு பிள்ளையா என்றத்தை நீ முடிவு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் மஹமூத் யாருன்னு பார்ப்போம்னு போயிட்டார். இது இப்படி இதுவரை காலமும் வாப்பட பேர் என்ன உம்மோட பேர் என்ன அதை எடுத்துகிட்டு வா பார்ப்போம்னு சொல்லணுமா? அந்த அறிஞர்கள் தான் மஹமூத் பேருன்னு எழுதிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணுமா? இல்லை சொல்லலை. அப்போ இந்த அறிஞர்கள் துருவல்லேன்னு இவர் சொல்கிறாரு, சரியா? ரைட். அடுத்தது அதாவது இவர் செக் பண்ணாராம், முகமது இப்னு யஹ்யா துகுலி வந்து செக் பண்ணினாராம். எப்படி? புக்கை கொண்டு வாண்டிக்கிறார், அவர் புக்கை கொண்டு வந்து கொடுத்துக்கிறார். அந்த பொய்யர் பார்த்தா அதில் என்ன இல்லை, இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லா இல்லை, கண்டுபிடிச்சிட்டார். அவரே பொய்யர்ன்னு சொல்கிறீங்க, அவர் எப்படி புக்கை கொண்டு வந்து கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்கள். அவர் பொய்யர் தெரியுறானா? இவர் உடனே மற்றவங்களாம் கேட்டுட்டு விட்டுட்டாங்களா, இவர் புக்கை கேட்டுக்கிறார், உடனே புக்கை கொண்டு வந்து கொடுத்து பார்த்தா அதில் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ பாருங்கள் இந்த செய்தியை. இப்படி சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன் நமக்கே தெரியுது. நமக்கே அந்த 3 பேருடைய விமர்சனத்தை பார்த்தோம்னு சொன்னால், சாலிஹு விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்னு ஜவுசாவுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்னு அபி ஹாத்தமுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஆளை குறிப்பிடும்போது ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அவருடைய மகங்கிறாங்க, அவருடைய பேரங்கிறாங்க, கொள்ளு பேரன்கிற அர்த்தம் கூட வந்துடும். ஏன்னு கேட்டால் சுமையுடைய மகன் வந்திருக்குல்ல, அப்போ சுமையுடைய மகன் ஒன்றில் வருது, ஈசாவுடைய மகன் மஹமூதுன்று ஒன்றில் வருது, இன்னொன்றில் வந்துக்கிட்டு ஈசாவுடைய மக வீட்டு பேரன் மஹமூதுன்னு வருது. இப்போ ஒரு மஹமூதுக்கு வந்து இம்புட்டு பேர். அதுபோக முகமது இப்னு யஹ்யாவுடைய அவர்கிட்ட அந்த ஆள் என்ன பேரை சொல்லியிருக்கான்னு கேட்டால் வந்து மஹமூது இப்னு ஃபுலான் இப்னு பாப்பா பேரை கூட மறைச்சி சொல்லியிருக்கான்னு விளங்குது. அதாவது முதல்ல ஒரு தந்தை பேர் தான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு அறிவிப்பாளராவது அம்மா பேரில் வந்து சொன்னால் அறிஞர்கள் ஏற்றுக்குருவாங்களா? உங்கள் அப்பா பேர் என்னப்பா? அப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய மக வீட்டு பேரங்கிற மக வீட்டுக்கு உங்கள் அப்பன் யார் என்றவர் கேட்டிருக்க வேணாமா? அப்பன் பேர் இல்லாமல் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவருடைய மக வீட்டு பேரனா அப்படிங்கிறாரு. அப்போ மக வீட்டு பேரன்னு சொல்லும்போது அவர் சொன்ன கருத்தை இவர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, அதை பரப்புகிறார்.
அதை பார்த்து விட்டு இவர் ததிலி செஞ்சிட்டார்னு அறிஞர்கள் நினைக்கிறாங்க. அது அப்படி போனால் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அது சரியாக வரும் என்று கேட்டால், இந்த முகமது பின் யஹ்யா சொல்கிறார்ல, கெட்டவன் காண செய்யான், கெட்டவன் எதோ சொல்கிறாரு, நான் அவரிடமிருந்து பதிவு செஞ்சுருக்கேன், இப்போ எழுதுகிறேன் நிறைய, அவர் சொல்ல சில விஷயங்கள் எழுதும்போது கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த ஆள் விட்டு அடிக்கிறாள், எழுதி சும்மா பார்த்துட்டு சொல்லலை அவர், நான் அவர்கிட்ட அப்படி நுணுக்கமான ஆள் தான் முகமது யஹ்யாங்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, கதபுத் அன்ஹு, அவர் வழியாக நான் எழுதியிருக்கிறேன். எழுதுனா காண செய்யான், மகா கெட்டவராக இருந்தார். காண யுன்கிரர், மறுத்து கொண்டு இருந்தார், மறுக்கக்கூடாத மறுக்கிறார். காண யுன்கிரு ஐய கூண ஹத்தசபி ஹதீஸ் இப்னு அபீதேப், இப்னு அபீதுடைய ஹதீஸை அறிவிக்க மறுத்து கொண்டு தான், அறிவிக்க மாட்டேன், அறிவிக்க முடியாது அப்படிங்கிறார். என்னத்தினால? முதல் சொன்ன ஆளுக்கு சொன்ன விஷயந்தான். என்னது? அதில் சொல்கிறார், கால அதுகள் அலைகி, இதில் அவர் நுழைத்து விட்டார், ஒரு வாசகத்தை அல்லது வேண்டிய வாசகத்தை நுழைத்து விட்டு வத்தா, அவர் வாதம் செய்தார் என்று இப்போ முகமது பின் யஹ்யா என்பவர் சொல்லும் பொழுது, அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இவன் எவனோ கெட்டவன் ஒரு ஆளை சொல்கிறார்ல, அந்த கெட்ட ஒரு ஆள் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு வேஷம் போட்டிருக்கிறான். அப்படி தான் நம்ம விளங்க வேண்டியிருக்கு. விளங்குதா? இவர்கிட்ட வாப்பா பேரை சொல்லாமல் அப்பன் பேர் தெரியாத ஒருத்தனுடைய புள்ளேன்னு இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறான். அதுக்கடுத்து அவர்கிட்ட போய்கிட்டு நான் பேரங்கிறான், இவர்கிட்ட போயிட்டு மக வீட்டு பேரங்கிறான், அவர்கிட்ட போயிட்டு மகன் வீட்டு பேரங்கிறான். இப்படி ஒரு ஆள் உட்காந்து இதை வேணும்னு இந்த ஹதீஸை ஓய்க்கணும், அந்த ஷியாக்களுடைய தாக்கம் இருந்திருக்கும் நானே நினைக்கிறேன். மறைக்கணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி எப்படியாச்சும் இந்த ஹதீஸ் மறைச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், இது ஒரு வலுவான செய்தியாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. அதனால தான் அவர் முகமது யஹ்யான்னு சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் நுழைச்சார்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவருடைய கித்தாபில் இல்லைன்னு இவர் எப்படி சொல்லுவார்? கித்தாப்பை எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டிருப்பார். அப்படி தான் நான் முடிவு சொல்ல முடியும். கித்தாபில் நுழைத்து விட்டார்னு சொன்னால், உங்கள் வாப்பாவுடைய கித்தாப்பை எடுத்துகிட்டு வா, உங்கள் தாத்தாவுடைய கித்தாப்பை எடுத்துகிட்டு வான்னு இவர் கேட்டிருப்பாருன்னு தான் அர்த்தம். அப்போ தானே அது நுழைத்து வாதம் பண்ணார்னு சொல்ல முடியும். அப்போ நுழைத்ததாக நான் கருதுகிறேன்னு சொல்லலையே, நுழைத்தார். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அவர் முகமது ஈசாவுடைய கித்தாபில் இப்படி இடையில் ஒரு ஆள் விடுபட்டதாக இல்லை. விடுபட்டதாக இருந்தால் அந்த வாசகம் எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்லியிருப்பார்கள். ரஜுலும் மின் அகலில் மதீனா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பார்கள். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா இஸ்மாயில் இப்னு யஹ்யாங்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் தாத்தா பேரையும் சொல்லி இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லாங்கிறாரு. அப்படி தான் கித்தாபில் இருந்துச்சான். இந்த கித்தாபில் இருந்த வாசகம் ஒரு ஆள் இன்னாருன்றதை விளக்கும் போதே வாப்பாவோட நிப்பாட்டிக்கிடுவாங்க, தாத்தாவோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. அது பழக்கத்தில் உள்ளது தான். ஒரு புக்கில் என்ன இருந்துச்சு என்பதை சொல்லும் பொழுது இப்படி ஒரு ஆள் உட்காந்து இதை வேணும்னு இந்த ஹதீஸை ஓய்க்கணும், அந்த ஷியாக்களுடைய தாக்கம் இருந்திருக்கும் நானே நினைக்கிறேன். மறைக்கணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி எப்படியாச்சும் இந்த ஹதீஸ் மறைச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், இது ஒரு வலுவான செய்தியாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. அதனால தான் அவர் முகமது யஹ்யான்னு சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் நுழைச்சார்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவருடைய கித்தாபில் இல்லைன்னு இவர் எப்படி சொல்லுவார்? கித்தாப்பை எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டிருப்பார். அப்படி தான் நான் முடிவு சொல்ல முடியும். கித்தாபில் நுழைத்து விட்டார்னு சொன்னால், உங்கள் வாப்பாவுடைய கித்தாப்பை எடுத்துகிட்டு வா, உங்கள் தாத்தாவுடைய கித்தாப்பை எடுத்துகிட்டு வான்னு இவர் கேட்டிருப்பாருன்னு தான் அர்த்தம். அப்போ தானே அது நுழைத்து வாதம் பண்ணார்னு சொல்ல முடியும். அப்போ நுழைத்ததாக நான் கருதுகிறேன்னு சொல்லலையே, நுழைத்தார். அப்படின்னா என்னன்னு கேட்டால், புக்கை வாங்கி என்னது, அதாவது செக் பண்ணி இருக்கிறார் அப்படி என்ற வார்த்தையோடு அதை சொல்லுவார். புக்கை வாங்கி என்ன, புக் வாங்கி பார்த்தா அதில் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லாவை இவராக நுழைச்சிக்கிறாரு அப்படின்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கித்தாபை வாங்கி பார்த்து இவர் அதுகள் அழகி வந்தா, இவர் நுழைத்திருந்தா புக்கில் இருக்கிறத எப்படி இப்போ கண்டுபிடிக்கிற? வாப்பா எழுதினாரா என்னது, இவர் நுழைச்சாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிற உண்டு. புக்கில் இல்லை அப்படின்னா அவர் எப்படி தூக்கிட்டு வருவார்? பொய்யர். புக்கில் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் புக்கை எப்படி கொண்டு காட்டுவார்? அப்போ இது ஒரு மாறாட்டமான செய்தி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மௌலவி பிஜேபி இந்த பேரரை குற்றஞ்சாட்டுறது இது புதுசாக ஒரு வருஷத்துக்கு பிறகு. இதே விமர்சனம் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்துச்சு. இந்த ஹதீஸ் லைஃபாமே இது இதில் ததிலி சிரிக்காமே, அப்போ பேரரை காப்பாற்றியிருந்தார். அப்போ சாலிஹ் ஜஸராவை அந்த விமர்சிச்சு விட்டார். இப்போ சாலிஹ் ஜஸரா பெரிய இமாம்னு சொல்கிறார் தானே, சாலிஹ் ஜஸராவை அவர் தான் போட்டு செக் பண்ணார்,
ஹிஷாமின் அம்மாட்ட போய் செக் பண்ணார், அவர்கிட்ட போய் செக் பண்ணி அந்த பேர் திருப்பி திருப்பி வந்து கண்டிப்பீங்க. சாலிஹ் ஜஸரான்னு சொல்லி அவர் மிக முக்கியமான அறிஞர், முகமது பின் யஹ்யா அத்-துஹ்லியுடைய முக்கியமான மாணவர்கள் ஒருவர், ஹதீஸ்களை இவரும் நல்லா விமர்சனம் சொல்கிறார் தானே. அப்போ வந்து இந்த ஹதீஸை வந்து தட்டுறதுக்கு அவருக்கு எதுவும் படலை. அப்போ அந்த டைமில் என்ன செஞ்சார்னா சாலிஹ் ஜஸராக்கு என்ன செஞ்சார், ஒரு இது போட்டு பேரருக்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். இது பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முந்தி இது. சரியா பாருங்கள், எனக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்ல மறுத்துவிட்டார் அப்படிங்கும்போது இது ஒரு ப்ரூஃபை தான் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதே சாலிஹ் சொல்கிறாரு. எல்லாமே இந்த சாலிஹ் என்றால் தான் இந்த இதுக்கு சூத்திரதாரி. இந்த சாலிஹ் யாரும் சூத்திரதாரி, இதுக்கெல்லாம் சாலிஹ் ஜஸரா தான் இதுக்கு சூத்திரதாரி என்றார். இது எப்போ, ஒரு வருஷத்துக்கு முந்தி. சரியா? அப்போது சாலிஹ் ஜஸரா அவரை தான் பெரிய இமாம் ஃபுல் செக் பண்ணார், அங்கே போனார், செஞ்சார், இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சாலிஹ் ஜஸரா வச்சு தான் இந்த தகவலெல்லாம் முடிக்க பார்த்தாரு. சாலிஹ் ஜஸரா மோசமான ஆளண்டு முடிக்க பார்த்தாரு, ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால அப்படி நோமலாக போகிறாரு. ஆனால் இவர் தான் சூத்திரதாரி. யார்? இமாம் சாலிஹ் ஜஸரா. அப்போ மஹமூதுக்கு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் பாருங்கள், அப்போ இது லைஃப் ஆக்கி சொல்கிற இடம் இது. சரியா? இப்போ பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன், அது முழுசாக கேளுங்க. இது ஒரு 4 நிமிடங்கள். எனக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்ல மறுத்துவிட்டார் அப்படிங்கும்போது இது சொல்கிறேன், இது ஒரு வருஷத்துக்கு முந்தி இவருக்கு வந்த விமர்சனம். அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். ஒரு ப்ரூஃபை தான் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதே சாலிஹ் சொல்கிறாரு. எல்லாமே இந்த சாலிஹ் என்றால் தான் இந்த இதுக்கு சூத்திரதாரி. இந்த சாலிஹ் ஜஸரா தான் நிறைய தகவல் வருது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன், சாலிஹ் ஜஸரா தகவல் வருது. சாலிஹ் ஜஸரா வந்து மௌலவி பிஜே முகமது பின் யஹ்யா அத்-துஹ்லி அந்த காலப்பகுதியில் இமாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரியா? பெரிய இமாம், ஹதீஸ் கலை விமர்சனம்னு சொன்னார். அதுபோல் சாலிஹ் ஜஸராவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ சாலிஹ் ஜஸராவோட தகவல் தான் நிறைய வார்த்தை பார்த்துட்டு சாலிஹ் ஜஸராவுக்கு தான் இந்த இது, அதாவது இவர் சூத்திரதாரின்னு சொல்கிறாரு. சாலிஹ் ஜஸராங்கிறவர் தான் ஹிஷாம் சொன்னதாகவும் சொல்கிறாரு. இன்னொரு குறிப்பையும் சொல்கிறாரு, அதுவும் அந்த சாலிஹ் தான் சொல்கிறாரு. கால சாலிஹ் சொல்கிறாரு, இவருடைய இந்த யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க முகமது மீசா இருக்கிறோம்ல, அவருடைய மக வீட்டு பேரன் மக வீட்டு பேரன்ட்டு போய் கேட்குறாரு. யார்? இந்த சாலிஹ் என்ன கேட்குறாராம், முகமது ஈசாவுடைய மகள், அந்த மகளுடைய மகன் மஹமூது, அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன மஹமூது. சரியா? மஹமூத் மகள் வீட்டு பேர் என்றார். எதையாவது விமர்சனம் சொல்கிறான்னு பாருங்கள். மஹமூதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், எங்கள் பாட்டனார் ஒரு கித்தாப் வச்சுருந்தார், அந்த கித்தாப்பில் வந்து எப்படி இருக்குது என்று இந்த செய்தி எழுதி வச்சுருக்கிறாரு. அது எப்படி எழுதியிருந்தாருன்னு கேட்டால், நடுவில் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு அபி இப்னு வருது. அவருடைய பாட்டனாருடைய கித்தாப்பில் வந்து இந்த 7ஆவதாக இருக்கக்கூடியவர் எழுதின கித்தாப்பு அப்படின்னு பேரன் சொல்கிறார். 7ஆவதாக இருக்கக்கூடிய ஆள் எழுதின கித்தாப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், எழுத்தில் இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாராம். அந்த புக்கில் எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த 8ஆவது ஆள் சொன்னார்னு இல்லை, நடுவில் ஒரு ஆளை சேர்த்து எழுதியிருக்கிறார். இஸ்மாயில் இப்னு யஹ்யான்னு ஒரு ஆள் வழியாக வந்து இப்னு அவர் சொன்னார், டைரெக்டாக அவர் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சாலிஹ் சொல்கிறாரு. இந்த இஸ்மாயில் யார் என்றால் யலவுல் ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர். அப்போ இந்த ஹதீஸ் வந்து பலவீனம் என்பதற்கு ஒரு வலுவான காரணம் போல் தெரியுதுல்ல, வலுவான காரணத்தை சொல்கிறாங்க. எப்படி வலுவான காரணம்? இங்கே மஹமூதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார். அதாவது அது இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்றவர் விடுபட்டுகிறார். அந்த புக்கில் அப்படி தான் இருக்குது. இஸ்மாயில் இப்னு யஹ்யா அதை விட்டு தான் அறிவிச்சுக்கிறாரு. எனவே பொய்யர். அப்போ அது வலுவான காரணம் போல் தெரியுதானே, பேரப்புள்ள மக வீட்டு பேரை எல்லாம் சொன்னார். ஆனால் எந்த இதுவும் சொல்ல. இந்த சாலிஹ் என்றவர் தான் இதை என்ன செய்கிறார் சொல்கிறார், சாலிஹ் தான் இட சூத்திரதாரி அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள் தொடர்ச்சியை. இந்த யாரிடமிருந்து அறிவிக்கப்படுதோ அந்த 7ஆவது ஆள் எழுத்து வடிவத்திலையும் இந்த ஹதீஸை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு எங்கள் பாட்டனார். அந்த கித்தாப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்னு அபி திஅப் சொன்னார்னு இல்லாமல் இப்னு அபி திஅப் வந்து இஸ்மாயிலுக்கு சொல்லி இஸ்மாயில் எனக்கு சொன்னார் என்று எழுதி வச்சு இஸ்மாயிலை நுழைச்சிருக்கிறாரு. அப்போ 7க்கும் 8க்கும் நடுவில் இஸ்மாயில் இப்னு யஹ்யாங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் என்பதை சொல்லிவிட்டு இவர் யாருன்னா இட்டு கட்டுறாள். அப்போ 2 ப்ரூஃபு கொடுக்குறார். 2 ப்ரூஃப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அந்த 2 ப்ரூஃப், இந்த ஹதீஸ் லைஃப் பண்ணதுக்கு 2 ப்ரூஃப் பாருங்கள். 2மே சாலிஹ் ஜஸரா. அறிவிப்பாளர் ஹிஷாம் இருக்கார்ல, அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு,
நீ அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு. கேட்டேன்லாம் சொல்ல மாட்டேன்ட்டார். அப்போ அவர் கேட்கல, அவருக்கு சந்திப்பு இல்லை. அதாவது நான் இப்போ சொன்னேன் இந்த 4ஆம் பாகத்தில் பதில் சொல்லலேண்டு. எது நீ நேரடியாக கேட்டியான்னு சொல்லி கேட்ட டைமில் இல்லை மூலம்தான்னு மட்டும் சொன்னார்ன்னு சொல்கிறது தானே. இது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால் பதில் சொல்லிக்கிறார். ஏன் சொல்லலை இப்போ? அதை ஏற்கனவே சொன்ன பதில் தானே, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் அதில் சாலிஹ் ஜஸராவை இவர் என்ன பலகீனப்படுத்தி இருந்தார், சூத்திரதாரி அப்படின்ட்டு. சரியா? மஹ்மூத் சப்ஜெக்ட் இருக்கல. அப்போ அது பதிலே சொல்லாமல் போனார். ஏன்னா அதில் ஒரு கன்ஃபியூஷனுக்கு அவருக்கு. நான் அன்றைக்கு சாலிஹ் ஜஸரா சொன்னேன், இன்றைக்கு மஹமூதை சொன்னேன். அப்படி அன்றைக்கு மஹமூது ஒன்றும் சொல்லலை, அன்றைக்கு சாலிஹ் ஜஸரா தான் பிரச்சனைப்படுத்தினேன், இன்றைக்கு மஹமூது சொல்கிறேன், சாலிஹ் ஜஸரா இமாம் ஆகிட்டேன். சரியா? இந்த பிரச்சனையில் தான் மௌலவியர்களை தாண்டி போகிறாரு. இப்போ 2 காரணம். ஒன்று பேரன் சொல்கிறக்கூடிய இடையில ஒத்தரிக்கிறன்றது, இன்னொன்று விட்டு தான் அறிவிச்சார் அப்படி என்று சொல்லி ஹிஷாம் சொல்கிறது சாலிஹ் ஜஸரா வழியா. 2 சாலிஹ் ஜஸரா தான். 2 வழங்கி போச்சு. அவர் இன்னொரு கித்தாப்பு எழுதி வச்சுக்கிறார். அந்த கித்தாப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், நடுவில் வந்துக்கிட்டு இந்த ஆள் விடுபட்டுருக்குது, இஸ்மாயில் தான் எழுதி வச்சுருந்தார், அறிவிக்கும் போது இஸ்மாயில் விட்டுட்டு அறிவிச்சிருக்காரு. எழுத்தில் எழுதியிருக்கும் போது இஸ்மாயில்னு நடுவில் ஒன்று வச்சு இருந்துச்சு, அவரை விட்டுவிட்டு அறிவித்தார்னு சொல்லும்போது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதை வச்சு ஸ்ட்ராங்கான இந்த விமர்சனம்னு வைத்துக்கொண்டு இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது விடுபட்டுருக்குங்கிறத சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அப்படி சொல்கிறார், இன்னொரு ஆள்கிட்டையும் இந்த ஆள் இப்படி சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஆள்கிட்டையும் இந்த ஆள் இப்படியோ சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மகன் வீட்டு பேரன் ஒன்று, மகன் வீட்டு பேரன்ட்டையும் சொல்லியிருக்கிறார். எப்படி மக வீட்டு பேரன் ஒருவர், என்னது மகள் வீட்டு பேரன் ஒருவர், 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. இவங்க 2 பேரை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், புகாரியுடைய தாரிகுல் கபீர் அவர் சரி, அடுத்தது அதுக்கு பதில் சொல்கிறாரு. அந்த புகாரியுடைய தாரிகுல் கபீரை சொல்லி அது புகாரி மாமதை பலகீனப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு, எனவே சாலிஹ் ஜஸராவுடைய செய்தி அடிபட்டு விட்டது அப்படின்றார். இப்போ சாலிஹ் ஜஸராவுடைய செய்தி அடிபட்டு விட்டது என்று சொல்கிறதுக்கு மெயின் முக்கியமான காரணம் சாலிஹ் ஜஸரா வந்து என்ன, இதனுடைய அதாவது சூத்திரதாரியாக இருப்பது தான் மெயினான காரணம். சாலிஹ் ஜஸரா வந்து சூத்திரதாரியாக இருப்பது தான் மிக பிரதானமான காரணம் என்றதை இப்போ தெளிவாக சொல்லிட்டாரு. திருப்பி அதை போடுறேன். எனக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்ல மறுத்துவிட்டார் அப்படிங்கும்போது இது ஒரு ப்ரூஃபை தான் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே சாலிஹ் சொல்கிறாரு, எல்லாமே இந்த சாலிஹ் என்றால் தான் இந்த இதுக்கு சூத்திரதாரி இந்த ரைட்டா. அப்போது இதில் எங்களுக்கு தெளிவாக விளங்குது, மௌலவி பிஜேக்கு விமர்சனம் வந்த நேரத்தில் நல்ல ஒரு இமாமாக இருக்கக்கூடிய சாலிஹ் ஜஸராவை சூத்திரதாரி என்று சொல்லி அந்த சாலிஹ் ஜஸரா ஹிஷாமின் அம்மாட்ட விசாரிச்சதை அங்கே தட்டிக்கிறார். அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை, அது அடிபட்டு போயிருச்சு. சரியா அப்படின்ட்டார். மஹமூதை அவர் எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா அவருக்கு ஒரு அது தெரியும், மஹமூது ஒரு சிக்கலை இல்லைன்னு. அது மகள் வீட்டு பேரனாக இருந்தாலும் சரி, மகன் வீட்டு பேரனா, மஹமூது நல்லவராக இருந்தால் சப்ஜெக்ட் சரி, அறிஞர்கள் யாரும் அவரை சந்தேகிச்சதா எதுவும் வரலை. சரி, இன்றைக்கு வந்து எதுவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்றது இதில் தெளிவாக என்ன செய்யுது, ப்ரூஃப் ஆகுது. அப்போ மௌலவி பிஜே இதுக்கு பதில் என்ன செஞ்சுக்கிறார், அவரே இதில் சொல்லி இருக்கிறார். அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னா, நான் வந்து விமர்சிச்சிருந்தேன். எப்படி விமர்சிச்சிருந்தேன்னா, இப்போ இது 3ஆவதுல சொன்னதுக்கான பதில், மௌலவி பிஜே அவர்கள் நேரம் இருந்தாரா அன்றைக்கு, அவரை பொய்யர் என்று சொல்கிறேன்னா நேரம் இருந்திருக்கணும். சரியா? ரிவாயத்தில் தவறு வந்திருக்கேன்னு சொல்கிறது வேறு, பொய்யர் ஏமாத்துக்காரர் ஒவ்வொருவரிடத்திலும் போய் ஒவ்வொரு விதமாக நடித்திருக்கிறார். இத்தனைக்கு 2 சாட்சி இருந்தால் இஸ்லாத்தில் சரி, 5 சாட்சி இவரை பற்றி எந்த குறையும் சொல்லலை, நேரடியாக பார்த்தவங்க பழகினவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் இன்றைக்கு இருந்துக்கண்டு பொய்யர் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு ஆளை பொய்யரண்டு வரலாற்றில் யாருமே சொல்லாமல் பின்னால் வந்து ஒரு பொய்யரன்னு சொல்லலாது. வரலாற்றில் யாராவது ஒரு ஊகம் கொடுத்தீங்க, அடுத்து பொய் சொன்னதாக ஒரு செய்தியும் இல்லை. பொய் சொன்ன அவர் செஞ்சதெல்லாம் என்னென்னா, பாட்டனாருடைய புத்தகத்தில் இப்படி இருக்குதுன்னு சொன்ன, இது பொய்யா? பாட்டனாருடைய புத்தகத்தில் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி பொய்யாக முடியும் கேட்குறேன். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அவர் பொய்யத்தான் சொன்னார்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒரு ப்ரூஃபும் இல்லை. அப்போ பொய்யர் ஏமாத்துக்காரர் ஒவ்வொரு வீட்டில் நடிச்சுக்கிறாருன்னு சொல்லி மஹமூது வேறேன்னு சொல்கிறார். அதுதான் எனக்கு முதல் அந்த மஹமூது வேறு இது வேறு அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போது இது வந்து ஒரு தவறான விஷயம். நேரடியாக இருந்தவர் தான் நான் விமர்சிக்கணும்னு சொன்னது பிஜேவுடைய மறுப்பில் நீங்கள் பார்க்கலாம். மௌலவி பிஜே மறுப்பில் போன மறுப்புக்கு, அதாவது 2ஆம் பாகத்துக்கு 3ஆம் பாகத்தில் மறுப்பு சொல்லிவார். மௌலவி பிஜே 2ஆம் பாகத்தில் பேசினதுக்கு 3ஆம் பாகத்தில் மறுப்பு சொல்கிறார் அவருக்கு. சரியா? அதே மாதிரி ஒன்று தான் இந்த நேரடியான சப்ஜெக்ட். நேரடியாக ப்ரூஃப், நேரடியாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நேரடியாக இருக்காத மனிதர் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்ன்றதுக்கு, நேரடியாக இல்லை அவர் சொல்ல முடியாதா, நேரடியாக இருந்தவர் தான் சொல்லணும்னு எங்கே இருக்கேன்னு கேட்குறார். இவர் 2ஆம் பாகத்தில் மௌலவி பிஜே என்ன சொல்கிறான்னு கேளுங்க. யார் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சொல்லணும்.
முதல் இலக்கணம் என்னது? இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ததிலி செஞ்சிட்டார்னு சொல்லி 300 வாழ்ந்தவர் ததிலி செஞ்சிட்டார் என்று 500 வரக்கூடிய அறிஞர் சொல்ல முடியாது. 300 வாழ்கிறவர் சொல்ல முடியாது, 500 வாழ்கிறவர் 300 ஆள் பார்த்து சொல்ல முடியாது ததிலி செஞ்சிட்டாரு. அப்போ ததிலீஸ் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறவர் அந்த காலத்தில் உள்ளவர் ஆகிக்கணும். ததிலீஸ் என்ற குற்றச்சாட்டு என்று சொல்கிறது என்ன? ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிப்பார்ன்றது. பொய்யர்ன்றது அதுக்கு மேலே, பொய்யர்ன்றது அதுக்கும் மேலே, ஏமாத்துக்காரன்ன்றது அதுக்கும் மேலே. உண்மையாளர் தான் இது ததிலீஸ். அதை கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்னது, அகுல் கதீப், பொய்யனுடைய சகோதரன் மாதிரி ததிலீஸ். சரியா? அதுக்கு ஒரு ஆள் நேரடியாக வேணுமென்றார். அவள் பொய்யே உரைக்கிறவர், நேரடியாக பொய்யே சொல்லக்கூடியவர் வாரவருக்கு ஆள் தேவையில்லையா? இது மௌலவி சொல்கிற நேரடியாக இருக்கணும், அப்படி சொல்கிறவர் நேரடியாக இருக்க வேண்டும் என்றார். பாருங்கள், அவர் 300 ததிலீஸ் பண்ணார்னா என்ன ததிலீஸ் பண்ணார்ன்ற அந்த 300 வாழ்ந்த யாராவது ஒரு அறிஞர் உரிய ஆதாரத்தோடு சொல்லி இருந்தால் தான் அது வந்து அது ஆதார நம்பிக்கை பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அவர் ததிலீஸ் பண்ணுறார், இவர் ததிலீஸ் பண்ணுறான்னு சொல்வதெல்லாம் எடுத்தெடுத்து சொல்கிற விமர்சனங்கள் ஒரு வகை. எடுத்தெடுத்து சொல்லணும், அதாவது சொல்ல எடுத்தெடுத்து சொல்லணும். முந்தி சொல்லியிருந்தால் ஒரு ஆள் பொய்யர்னு சொல்லியார், ஆமாம் இவர் பொய்யர், அவர் சொல்லிக்கிறாரு பொய்யர், இப்படி தான் சொல்லணும். ஸ்டார்ட் ஆக்கினதே நீங்கள் தான் நான் குற்றச்சாட்டு வச்சேன், நீங்கள் தான் சொன்னீங்க நேரடியாக இருக்கணும்னு, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். இப்போ திருப்பி என்கிட்ட கேட்குறாரு நேரடியாக இருக்கணுன்றதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்குறாரு. சரியா? அவரே நேரடியாக இருந்து நிரூபித்த விஷயங்கள் ஒரு வகை, 2 வகையாக ததிலீஸ் விஷயத்தை சொல்லுவாங்க. இதில் வந்து முஜாஹிது சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அபுதாவுது சொன்னார், அவர் நிறைய அறிஞர்களை முகமது ஈசப்னு சாதான் சொன்னார்லாம் சொல்கிறார்ல, அதை இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இவங்க ஹாக்கிம் சொல்கிறாரு. இவங்கள்லாம் வந்துக்கிட்டு அந்த இப்னு அபி இதுபுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது. முகமது ஈசா வந்து இன்ன பிழை விட்டார் என்பதை அவங்க வந்து நேரடி சாட்சியாக வந்து அவங்க அறிந்திருக்க முடியாதவர்கள். 1 2 3 8 என்றார்ல, அதில் வந்து 8லாம் கிடையாது. இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டால் சில நேரடி சாட்சியம் காட்டுறாரு, நேரடி சாட்சியத்தையும் காட்டுகிறாரு. இப்போ மௌலவி பிஜே அவங்களே இதில் தெளிவாக சொல்கிறாங்க, யார் விமர்சிக்கணும் மாட்டா அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், விமர்சிக்க வேண்டும். அதுக்குத்தான் நீங்கள் வாழ்ந்தவரான்னு கேட்டேன். வாழ்ந்தவர்கள் எல்லாருமே நான் ஒரு 12 பேரை காட்டினேன் தானே, நடந்தது என்னடா 12 பேரை காட்டினேன். அதில் அவர் பிரித்தார், நேரடியாக வாழ்ந்தவர் வாழாதவங்கள ஒரு சைடில் வைங்க, அவங்கள நேரடியாக இருந்தவங்களா அப்படின்னு கேட்டார். நேரடியாக இருந்தவங்க தான் விமர்சிக்க, நேரடியாக உள்ளவங்களும் ஏமாந்துட்டாங்கன்றார். இப்போ பாருங்கள், நேரடியாக உள்ளவங்களும் ஏமாந்துட்டாங்க, நேரடியாக கேட்டு சொன்னவங்களும் ஏமாந்துட்டாங்க. நீங்கள் வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு பொய்யர் என்று சொல்கிறீங்களே, நீங்கள் நேரடியாக இருந்தான்னு கேட்டதுக்கு இப்போ என்ன பதில் சொல்லிட்டீங்க, நேரடியாக இருந்தால் தான் விமர்சிக்க வேண்டுமான்னு பதில் சொல்லிக்கிறார். சரியா? அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறதுன்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு 2வது கிளிப் தான் இப்போ பதில். அந்த இடத்துல நம்ம போட வேண்டியது 3வது கிளிப்பில் அவர் பேசினதுக்கு 2வது கிளிப் என்ன செய்யணும், எடுத்து போட்டு அது அதுக்கு பதிலாக அமையும். சரியா? அடுத்தது இது ஒரு பகுதியா. அடுத்ததாக அதாவது இப்போ அடுத்த இதுக்கு போவோம். அதாவது என்னடா, இந்த புக்கோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஹதீஸ் வந்து இதே சொல்லி நம்ம அடுத்த பதிப்போம். இந்த ஹதீஸ் வந்து 2 வகையில் பலகீனமாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஹதீஸ் வந்து 2 வகையில் பலகீனமாக வாய்ப்பு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன மறுப்பில் சொல்கிறாரு. சரியா? அந்த 2க்குள்ள 1க்கு தான் பதில் சொல்லிக்கிறார் மௌலவி பிஜே, 2வது பதில் சொல்லலை. அது அவரே சொல்கிறார். பாருங்கள் அது என்ன, ஒரு தொடர்பு இல்லை, விடுபட்டு இருக்கிறது அப்படின்ட்டு இந்த காரணத்தை வச்சு பலவீனம்ங்கிறாங்க. இந்த ஹதீஸை பலவீனம் என்றோ இட்டுக்கட்டப்பட்டது என்றோ சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 10 ஆட்களும் கரெக்டு தான், ஆனால் 7வது ஆள் வந்து 8வது ஆள்கிட்ட என்ன செய்யலை, கேட்கலை அப்படின்ட்டு ஒரு வாதம் வைக்கிறாங்க. கேட்காட்டி இப்போ யார்கிட்ட இந்த 8வது ஆள் வந்து விடுபட்டுருக்கப்போ இந்த 8வது ஆள் 9வதாக போயிடுவார். அப்போ 8வதாக ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறது, அந்த விடுபட்டவர் யாருன்னு கேட்டால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது என்று சொல்லி அவர் ஒரு பொய்யர். அப்போ இந்த 7வது ஆளாக உள்ளவர் ஒரு பொய்யற்ற கேட்குறாரு, அந்த பொய்யர் தான் 8வது ஆள்கிட்ட கேட்டதாக வருகிறது. அப்படிங்கும்போது இந்த ஹதீஸில் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறதுனாலையும் இது பலவீனம். விடுபட்டவர் இட்டுக்கற்றவர் என்ற அளவுக்கு உள்ள ஒரு ஆளாக இருந்தாரே ஆனால் அந்த ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டதாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த 7க்கும் 8க்கும் மத்தியில் ஒரு விடுதல் இருக்கிறது என்று ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இது சொல்வது உண்மையாக இருந்தால் இது பலவீனம்தான். 7வதுக்கும் 8வதுக்கும் மத்தியில் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு என்று இருக்குமையானால்
அதனாலே பலவீனமாயிரும். விடுபட்டிருக்கிற ஆள் இன்னார் தான் என்று தெரிஞ்சு அது இட்டுக்கட்டுற ஆளாக இருப்பாரையானால் ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் சேர்ந்துடும். அந்த 2 விதமான விமர்சனத்துக்கு உரியதாக அது ஆகிவிடுகிறது. அப்போது விடுபட்டவர் என்று இந்த இடத்துல விடுபட்டுகிறார்னு தெரிஞ்சால் ஹதீஸ் லைஃப் ஆயிரும். இது முதல் சப்ஜெக்ட். விடுபட்டவர் பொய்யர் என்று தெரிஞ்சால் ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதாயிரும். இப்போ ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது இல்லைன்றதுக்கு தான் இந்த மஹமூதுடைய செய்தி அது இதெல்லாம் என்ன செய்கிறாரு சொல்லிக்கிட்டு போகிறார். அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். மஹமூதுன்ற பேருன்றது வரலாற்றில் ப்ரூஃப் ஆகிட்டு நீங்களே அதை என்னது எதுவுமே சொல்லலை. சாலி ஜஸ்ரா சூத்திரதாரின்னு என்ன செஞ்சுக்கிறீங்க ஒரு இடத்துல சொல்லிக்கிறீங்க. வரலாற்றில் எல்லாருமே மஹமூதுன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த மஹமூது யாருன்னு சொல்லுங்கள். மஹமூது இப்னு இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை என்று சொல்கிறவர் யாருன்னு சொல்லுங்கள் என்று நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கு பதில் இன்னும் என்ன செய்யலாம் வரலை. இன்னொரு வகையில் பலகீனமாகுதுன்றாரு எது ஹிஷாம் பின் அம்மார் இந்த இடத்துல விடுபட்டதுன்னு சொல்கிறாரு. நான் அறிவிக்கிற ஆசிரியர் ஒரு ஆளை விட்டு தான் அறிவிச்சுக்கிறான். அதுக்கு நீங்கள் பதில் என்ன செய்யலை சொல்லலை. சாலி ஜஸ்ரா சூத்திரதாரின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி மறுப்பு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க போன வருஷம். இந்த வருஷம் நீங்கள் அதுக்கு என்ன செய்யலை, அதாவது பதில் சொல்லவில்லை. இதுதான் என்ன இந்த பதிலுடைய சுருக்கம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த பகுதி வந்து பிரதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ வருவோம்.